மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். டெல்லியில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது. இதன் தொடர்ச்சியாக பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதில் போராட்டக்காரர்கள் உறுதியாக இருப்பது குறித்து விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதி ராஜா. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் டெல்லியில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று பல முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. 5வது நாள் போராட்டத்தில் முக்கிய அம்சமாக இன்று காலையிலே ஒரு நல்ல செய்தியாக சோனம் வாங்சுக் அவர் தான் உண்ணாவிரதத்தை திரும்ப பெற்றார். மத்திய அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவரும் அவர் தரப்பிலிருந்து சில நிபந்தனைகள்லாம் வைத்தார். அதில் பலவற்றை அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து அவர் உண்ணாவிரதத்தை திரும்ப பெற்றார் அப்படின்றதுலாம் குறிப்பிடத்தக்கது. இதில் முக்கியமான நிபந்தனை, இந்த 20ஆம் தேதி நடந்த வன்முறையில் யார் மீதும் அந்த போராட்டத்தில் பங்கேற்ற இளைஞர்கள் மீது வழக்கு போடக்கூடாது அப்படின்றது அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. சரி, இது சோனம் வாங்சுக் அப்படின்னா அப்படியே போராட்ட களத்துக்கு வாங்க. டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்தித்தார். கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அபிஜித் தீப்கே. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுடைய பிரதான கோரிக்கை தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அதை தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் அப்புறமா பேசுவோம், போராட்டத்தை கைவிடணும் அப்படின்னா முதல்ல தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அரசாங்கம் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சதுன்னு சொன்னார். அதன்படி இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் கிளப்ல பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேர பேச்சுவார்த்தை மத்திய அமைச்சர்கள் ஜிதேந்திர சிங் அதே போல ஜே பி நட்டா ஆகியோர் தலைமையில் அந்த பேச்சுவார்த்தை குழுவானது இடம்பெற்றிருந்தது. இப்போ சிஜேபி தரப்புல இருந்து தேசிய செய்தி தொடர்பாளரும் நிர்வாகிகளும் வந்திருந்தாங்க. அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தல. அதாவது முதல் அரை மணி நேரம் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா குறித்து தான் பிரதானமாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் தர்மேந்திர பிரதான் விவகாரத்தை எடுத்தோம் கவுத்தோம் என முடிவு செய்ய முடியாது என மத்திய அமைச்சர்கள், இங்கு பங்கேற்ற மத்திய அமைச்சர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது. மற்றபடி இந்த நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், குறிப்பாக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கும் விவகாரம், அதே போல இந்த 20ஆம் தேதி வன்முறையில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள், அதே போல தாக்குதலில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட மாட்டாது, அவர்கள் மீது வேற எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதி அளித்ததாக சொல்லப்படுது. தர்மேந்திர பிரதான் விவகாரத்தை பொறுத்த மட்டும் நாளை பிற்பகல் வரை நேரம் கேட்டிருப்பதாக, நாளை பிற்பகலுக்குள்ள முடிவெடுப்பதாக சொல்லியிருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்று நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமான ஒரு அம்சத்தை முன்வைத்தார்கள் மத்திய அமைச்சர்கள். என்ன அப்படின்னா, இது போன்ற வினாத்தாள் கசிவு விவகாரங்களுக்கு ஏற்கனவே விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, சிறப்பு சட்டம் இயற்றப்படும், அதற்கான மசோதா இந்த மழைக்கால கூட்டத்தொடரிலேயே கொண்டு நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு உறுதியளித்ததாக சொல்லப்படுது. இங்கே கூட்டம் நடந்து கொண்டிருந்த அதே வேளையில் பாராளுமன்றத்தில் அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடந்தது. இந்த அமைச்சரவை கூட்டம் ஸ்பெஷலி இந்த வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாகவும் அதற்கான சட்ட மசோதா இயற்றுவது தொடர்பாகவும், இதில் குற்றவாளிகளுக்கு 10 கோடி ரூபாய் வரை அபராதம், 10 ஆண்டுகள் சிறை தண்டனை போன்ற கடுமையான சட்டங்கள் கொண்டு வருவது குறித்து முழுமையாக ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. திங்கட்கிழமை இதற்கான மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தையே 5வது நாளாக முடக்கினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாம் பாராளுமன்ற விவகாரம் அப்படின்னா, இந்த போராட்ட காலத்தில் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான பரபரப்பான விஷயம் நடந்தது. முதல்ல பரபரப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அந்த சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர்களில் ஒருவர் திடீர்னு கற்களை கொண்டு போலீசார் மீது வீச முயன்றார். அது ஒரு பரபரப்பான விஷயமாக அங்கு பார்க்கப்பட்டது. ஏன்னா இதே மாதிரி தான் 20ஆம் தேதி என்று மாணவர்கள் கல்வி நடத்தியதை தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தியதா சொல்லப்பட்டது. ஆனால் மாணவர்கள் தரப்பில் முதல்ல போலீசார் தான் தடியடி நடத்தினாங்க, அதனால தான் நாங்கள் பதில் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்லாம் வாதம் வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம கேமராலேயே அந்த காட்சி பதிவாகி இருந்தது. மாணவர் ஒருவர், அங்கே இருந்த இளைஞர் ஒருவர் திடீரென கற்களை கொண்டு குவித்து போலீசார் மீது வீச முயன்றார். போராட்ட களத்தில் இருந்த அந்த இளைஞர்களே அந்த இளைஞருக்கு நைய புடைத்து, அதாவது அவனை பிடிச்சு இது தவறு அப்படின்னு அங்கேயே அவருக்கு தண்டனை பலர் அடியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு ஒப்படைச்சு அவர் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னாங்க. இது அனைத்துமே செய்தவர்கள் அங்கிருந்த இளைஞர்கள் தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இறுதியாக ஒப்படைச்சது போலீஸ்கிட்ட. அங்கிருந்த போராட்டக்காரர்களை பொறுத்த மட்டும் என்னன்னா, அதாவது ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்களை பொறுத்த மட்டும் அமைதியான முறையில் போராடணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான அம்சமாக இருக்கு. 20ஆம் தேதிக்கு பிறகு அது ஓரளவுக்கு நடந்தாவது அவ்வப்போது சிலர் அத்துமீறுகிறார்கள். அவர்களை போலீசாரும் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களே கட்டுக்குள்ள கொண்டு வராங்க. போராட்டத்திற்கான ஆதரவு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. 20ஆம் தேதி எவ்வளவு கூட்டம் இருந்ததோ மறுநாள் அந்த அளவு கூட்டம் இல்லை அப்படின்னாலும் இன்றைய தினத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் அந்த பகுதியில் இருக்காங்க. பலர் வர்றாங்க போறாங்க. பள்ளி முடித்து மாணவர்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. இன்று அவர்
கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியுடைய தலைவர் செய்தியாளர் சந்திப்பு நடத்திய உடனேயே 2 மாணவிகள் அவரோட ஸ்டேஜில் வந்து பார்த்து அவருக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த காட்சிகளோ கூட பார்க்க முடிந்தது. ஒட்டுமொத்தத்தில் டெல்லி ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய அந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பான அந்த போராட்ட களம் என்பது நாளையும் நாளை மறுநாளும் இன்னும் சூடு பிடிக்கும் அப்படின்னு இங்கு உள்ள ஊடகங்கள் அதே போல உளவுத்துறையானது தகவல் தெரிவித்திருக்கு. ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலையில தான் இந்த பேச்சுவார்த்தையானது இன்று மத்திய அமைச்சர்களுக்கும் அதே போல சிஜேபி கட்சியினருக்கும் நடைபெற்றது. இதுல இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. அதாவது போராட்டம் நிறுத்துவது தொடர்பான போராட்டம் இதொன்று முடித்துக் கொள்வது தொடர்பான எந்த அறிவிப்பையும் வெளியிடல. இப்ப இங்க என்னெல்லாம் ஆலோசிக்கப்பட்டதோ அதெல்லாம் அபிஜித்துக்கு தெரிவிக்கப்படும். நிர்வாகிகள் போய் சொல்லுவாங்க. அதன் பிறகு அவர்கள் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுப்பார்கள் அப்படின்றது தான் தற்போதைய சூழலாக இருக்கு. இன்றைக்கு இந்த போராட்டம் அப்படின்றது வந்து அதாவது சிஜேபியினுடைய போராட்டமானது இன்றைக்கு முடிவுக்கு வராது அப்படின்றது தான் தற்போதைய சூழல். நமக்கு உள்ளிருந்து கிடைச்ச தகவலின்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இன்று நடந்த பேச்சுவார்த்தையும் கூட தர்மேந்திர பிரதான் ராஜினாமா முடிவு எடுக்கப்படாவிட்டால் தோல்விதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதுவுமே இது அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வர வரைக்கும் நம்ம உறுதிப்படுத்தி விட முடியாது. ஏன்னா அவங்களுடைய பிரதான கோரிக்கை முதல்ல இருந்தே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தான் இல்லையா? அதை நோக்கி தான் இந்த போராட்ட களமானது தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்குது. பார்க்கணும் நாளைக்கு பிற்பகல் வரை மத்திய அரசு டைம் கேட்டிருக்கு. என்ன பண்ண போறாங்க, போராட்டக்காரர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியது. மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.